ஒரு தேசம் புதுசா சுதந்திரம் வாங்குனதும் அதோட எதிர்காலத்தை எப்படிங்க வடிவமைப்பாங்க யோசிச்சு பாருங்க. 1951ல இந்தியா அப்படி ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தை கையில எடுத்தது. அதுதான் 5 ஆண்டு திட்டங்கள், அதாவது 5 இயர் பிளான்ஸ். 2017 வரைக்கும் தொடர்ந்த அந்த முயற்சி இந்தியாவோட பொருளாதார தலையெழுத்தையே மாத்தி அமைச்சதுன்னு சொல்லலாம். வாங்க இந்த பெரிய பயணத்தை பத்தி கொஞ்சம் விரிவா அலசி பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் சுதந்திர இந்தியாவோட தலைவர்கள் முன்னாடி ஒரு பெரிய மலையா நின்னுச்சு. கோடிக்கணக்கான மக்கள், ரொம்ப பறந்து விரிஞ்ச நிலப்பரப்பு, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்ல. அந்த ஒரு முயற்சியிலிருந்து பிறந்ததுதான் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிற மாபெரும் யோசனை. அப்போ இந்த 5 ஆண்டு திட்டம்னா கரெக்டா என்ன? அது சும்மா ஒரு அரசாங்கத்தோட கொள்கையா, இல்ல அதுக்கும் மேல ஒரு பெரிய கனவா? வாங்க இந்தியாவோட இந்த எக்கனாமிக் ப்ளூ பிரிண்ட் பத்தி முதல்ல ஆழமா புரிஞ்சுக்குவோம். பாருங்க, 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது வெறும் பாலிசிஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு முழுமையான கட்டமைப்பு. அப்போதைய சோவியத் யூனியனோட வளர்ச்சி மாதிரியால ரொம்பவே ஈர்க்கப்பட்ட இந்தியா நாட்டோட எல்லா வளங்களையும் ஒரே இடத்துல குவித்து திட்டமிட்ட இலக்குகளை அடைய இந்த மையப்படுத்தப்பட்ட முறைய கையிலெடுத்தாங்க. இந்த பெரிய தேசிய முயற்சிக்கு பின்னாடி இருந்த மூளையே இந்த திட்டக்குழு, அதாவது பிளானிங் கமிஷன் தான். பிரதமரே இதுக்கு தலைவர் அப்படிங்கறதே இதோட அதிகாரத்தையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு காட்டுது. பல வருஷங்களுக்கு அப்புறம் 2015ல இது நீத்தி ஆயோகா உருமாறியது. சரி, இப்போ நாம இந்த திட்டத்தோட ஆரம்ப கட்டத்துக்கு போவோம் வாங்க. 1951ல இந்தியா தன்னோட முதல் அடியை எப்படி எடுத்து வச்சுது, நம்ம நாட்டோட அடித்தளம் எப்படி போடப்பட்டுச்சுன்னு பார்க்கலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்க. 3 திட்டங்களும் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட இலக்க வச்சிருந்துச்சு. விவசாயத்துல ஆரம்பிச்சு, அப்புறம் தொழில்துறைக்கு மாறி, அதுக்கப்புறம் தற்சார்பு. ஆனா 1966ல திடீர்னு ஒரு பிரேக், ஒரு தடை ஏற்பட்டது. என்ன ஆச்சப்போ? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. திட்டம் என்ன சொன்னுச்சு? விவசாயம்தான் நாட்டோட உயிர்நாடின்னு சொல்லுச்சு. ஆனா 2வது திட்டமோ மஹலனோபிஸ் மாதிரியே பின்பற்றி அப்படியே உள்டாவா கனரக தொழிற்சாலைகள் மேல கவனத்தை திருப்புச்சு. இது வெறும் கொள்கை மாற்றம் இல்லைங்க, இந்தியாவோட எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு பெரிய விவாதத்தோட தொடக்கம். இந்த பார் சார்ட்ட பாருங்க. 3வது திட்டத்தோட தோல்வியை இது அப்பட்டமா காட்டுது. டார்கெட் வச்சது 5.6%, ஆனா நம்ம அடைஞ்சது வெறும் 2.4% தான். போர், வறட்சின்னு வெளியிலிருந்து வர்ற அதிர்ச்சிகள் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை எவ்வளவு ஆழமா பாதிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அடுத்தடுத்து இந்த மாதிரி சரிவுகள் வந்ததால இந்தியா ஒரு முடிவுக்கு வந்தது. 5 ஆண்டு திட்டமிடல் முறையையே கொஞ்ச காலத்துக்கு நிறுத்தி வைக்க வேண்டிய கட்டாயம். இந்த இடைப்பட்ட காலத்து தான் வரலாறுல பிளான் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெருக்கடியான காலத்துக்கு அப்புறம் இந்தியாவோட சிந்தனையில ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. சும்மா பொருளாதார வளர்ச்சி மட்டும் இருந்தா பத்தாது, அந்த வளர்ச்சி எல்லா மக்களையும் போய் சேரணுங்கிற எண்ணம் வலுப்பெற்றது. சமூக நீதி ஒரு புதிய முன்னுரிமையா மாறுச்சு. 4வது திட்டம் 2 முக்கியமான விஷயங்கள செஞ்சுது. 1, 14 பெரிய பேங்குகளை தேசியமயமாக்குனது. இது நாட்டோடைய நிதித்துறையில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டை அதிகரிச்சது. இன்னொன்னு, பசுமை புரட்சிக்கு ஊக்கமளிச்சு உணவு உற்பத்தியில இந்தியாவை தற்சார்படைய வச்சுது. கரீபி ஹட்டாவோ, வறுமையை ஒழிப்போம். இது வெறும் ஒரு தேர்தல் முழக்கம் மட்டுமல்ல, இது 5வது 5 ஆண்டு திட்டத்தோட ஆன்மாவாவே மாறிடுச்சு. நாட்டோட ஒட்டுமொத்த கவனமும் வறுமைய வேரோட அறுக்கணுங்கிறத நோக்கி திரும்பிச்சு. 1991ல நடந்த அந்த பெரிய பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு முன்னாடியே 80கள்லேயே அதுக்கான விதைகள் தூவப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். 6வது 7வது திட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தை மெதுவா தளர்த்துறதுக்கான முதல் முயற்சிகளை எடுத்தன. சரி, இப்போ நாம இந்திய பொருளாதார வரலாற்றோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வரோம். வருஷம் 1991. ஒரு பெரிய நெருக்கடி இந்தியாவை என்றென்றைக்குமா மாத்தப் போற ஒரு புதிய சகாப்தத்துக்கு வழிவகுத்துச்சு. இந்த நம்பரை பாருங்க, வெறும் $1 பில்லியன். இது சில வாரங்களுக்கு இறக்குமதி செய்யக்கூட பத்தாது, நாடு திவாலாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த நெருக்கடிதான் இந்தியா தன்னோட பொருளாதார கொள்கைகளை தலைகீழா மாத்திக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சது. இந்த நெருக்கடிக்கு பதிலா வந்ததுதான் புகழ்பெற்ற எல்பிஜி சீர்திருத்தங்கள். எல் ஃபார் லிபரலைசேஷன், அதாவது தாராளமயமாக்கல், லைசன்ஸ் ராஜ் ஒழிப்பு. பி ஃபார் பிரைவேட்டைசேஷன், அதாவது தனியார்மயமாக்கல், பொதுத்துறை பங்குகளை விற்கிறது. ஜி ஃபார் குளோபலைசேஷன், அதாவது உலகமயமாக்கல், உலக பொருளாதாரத்தோட இந்தியாவை இணைக்கிறது. எல்பிஜி சீர்திருத்தங்களுக்கு பிறகு 5 ஆண்டு திட்டங்களோட தன்மையே மாறிப்போச்சு. முதல் முறையா இந்த திட்டங்கள் ஒரு திறந்த பொருளாதார சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்க வேண்டியிருந்தது. இது ஒரு புது ஆட்டத்தோட தொடக்கம்.
தாராளமயமாக்கலுக்கு அப்புறம் இந்தியா ரொம்ப வேகமா மாற ஆரம்பிச்சுது. இந்த மாற்றங்களுக்கு நடுவுல 5 ஆண்டு திட்டங்களோட கடைசி அத்தியாயத்துக்கு நாம வந்துட்டோம். ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்து ஒரு புது பார்வை எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டேபிள பாருங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கலாம். ஆரம்பத்துல வளர்ச்சின்னு மட்டும் இருந்த இலக்கு போக போக எப்படி மாறுது பாருங்க. சமூக நீதி, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அதாவது இன்க்ளூசிவ் growth, அப்புறம் நிலையான வளர்ச்சி, அதாவது சஸ்டெய்னபிள் growthனு புது புது வார்த்தைகள் சேருது. இது வெறும் வார்த்தை மாற்றம் இல்லைங்க. இந்தியாவோட முன்னுரிமைகள் மாறினதுக்கான தெளிவான அடையாளம் இது. இதுதான் அந்த பெரிய மாற்றம். பழைய பிளானிங் கமிஷன் இதை செய் அப்படின்னு கட்டளையிடுற ஒரு அதிகார மையமா இருந்துச்சு. ஆனா புதுசா வந்த நீதி ஆயோக் ஒரு திங்க் டேங்க் மாதிரி, அதாவது இப்படி செய்யலாம் வாங்கன்னு வழிகாட்டுற ஒரு ஆலோசகரா செயல்படுது. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல்ல இருந்து கூட்டு ஆலோசனைக்கு மாறின பயணத்தை இது காட்டுது. ஆக 66 வருஷம் 12 திட்டங்கள். இந்த நீண்ட பயணம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த திட்டங்கள் இந்தியாவுக்கு சில மகத்தான வெற்றிகளையும் சில ஆழமான பாடங்களையும் கத்துக் கொடுத்திருக்கு. 5 ஆண்டு திட்டங்கள்ங்கிற அத்தியாயம் முடிஞ்சிட்ட நிலையில இப்போ கேள்வி இதுதான்: 21ஆம் நூற்றாண்டுல இந்தியாவோட அடுத்த பெரிய பொருளாதார வரைபடம் எதுவா இருக்கும்? பதில் நம்ம எல்லார் கையிலேயும் தான் இருக்கு.